பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே எம்பெருமானே சர்க்குரு நானதே உனது பொன்னணைய பூங்கலர்களை என் தலைமையில் வைத்தாய். மாணிக்க வாசக பெருமனுடைய கோடான கொடி திருவடியை வணங்கி உனது பொன்னணைய பூங்குழல்களை எனது தலைமையில் வைத்தாய். இந்த நாயின் தலைமையில் வைத்தாய். ஈசனே சிவகாமி நேசனே கூத்த பெருமானின் குறைவில்லாத வாழ்க்கையை உலகெங்கும் சிறப்புறும் கண்மணியாக திகழ்கின்றார் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். நிகழும் மங்களகரமான ஆண்டு புது ஆண்டு விஸ்வாவசு வருடம் 14/4 சுவாதி நட்சத்திரம் திங்கட்கிழமை பிறக்கின்றது. மேசராசி நேயர்களுக்கு இப்ப மேசராசி நேயர்களுக்கு விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும்? அப்ப விஸ்வாவசு வருடம் கண்டிப்பாக ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பது பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் புதிய சேனலுக்கு தாங்கள் ஒத்துழைப்பு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். பணிவுதான் துணிவு, பணிவுதான் வெற்றி, பணிவுதான் முயற்சி. அதனாலதான் பாதம் பணிவு. கலியுகம் இல்லையா? அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு விஸ்வாவசு வருஷமும் சரி, இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டும் சரி ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். ஏனென்றால் 5க்குரிய கர்மாதுக்குரிய பூர்வ புண்ணியத்துக்குரிய சூரியன் உச்சத்துல வர்றாரு. அப்ப சூரியன் உச்சத்துக்கு வரும்போது நிச்சயமாக மேசத்துல உச்சத்துக்கு வரும்போது இந்த ஆண்டுல அக்னி ஏற்கனவே மேசம் நெருப்பு கிரகம். அப்ப நெருப்பு கிரகமா இருப்பதனால் கண்டிப்பாக அது அங்கே உச்சம் பெறுகிறார். நெருப்பு கிரகம் நெருப்புல உச்சம் பெறும்போது அப்ப எப்படி இருக்கும்? அப்போதுதான் நமக்கு அக்னி நட்சத்திரம் உருவாகின்றது. இந்த அக்னி நட்சத்திர நேரத்துல நமக்கு ஒரு ஆண்டு விசுக்கனி என்ற மலையாளத்திலையும் தெலுங்குலையும் தெலுங்கு வருட பிறப்பு எல்லாமே பக்கம் தான் வரும். இந்த ஆண்டுலயே வந்துடுது, இந்த மாதத்திலே வந்துடுது. இந்த 4 மாநிலத்துக்கும் சகோதராக இருக்கக்கூடியவர்களே நம்ம எல்லாருமே தென்மண்டலத்துல. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் நீச்சம் 2 அதே மாதிரி 2க்குரியவர் வலது பக்கத்துல 2க்குரியவர் கிளாக் வைஸ்ல தனத்துல இருக்கிறார். அப்ப 2க்குரிய தனம் தானியம் கீர்த்தி செய்த எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் 10/5 வரையும் தான். நல்லா கேட்டுக்கங்க, 10/5 வரையும் தான் இந்த குரு கொடுக்குறாரு, அப்புறம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அடுத்து உங்களுக்கு 3 போயிடுறாரு, உங்க ராசிக்கு 3 போயிடுறாரு. அப்ப 3 போயிட்டா என்ன ஆகும்? ஒன்னும் கொடுக்க முடியாது. முயற்சி தான், வெற்றி தான். முயற்சி செய்து வெற்றியை கொடுக்கணும். சகோதரன் மூலமாக வருமானத்தை கொடுக்கணும். இப்போ உங்க மூல வருமானம் சார் உங்க பாக்கெட்ல இருந்தா உங்களுக்கு ஒன்று, உங்க பாக்கெட்ல இருந்தா உங்களுடைய உரிமை, உங்க பாக்கெட்ல இருந்தா உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு, சகோதரர் பாக்கெட்ல இருந்தா அவருக்கு தானே ரிஜிஸ்டர். ஆக குரு உங்களுக்கு 10/5 வரை இருக்கிறாரு. மிக கொண்டாட்டமாக இருங்கள், வெற்றி வகை சூடுங்கள், புதிய தொழிலை ஆரம்பிங்க. கண்டிப்பாக வயதை பார்த்துக்கங்க. பொதுவான இந்த புது வருடத்துல வரக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். இங்கே சனி பயிற்சிக்கோ குரு பயிற்சிக்கெல்லாம் இடம் இல்லை. அதை சப்போர்ட்டா வச்சுக்கிற போறோம். உங்க ராசிக்கு 12ல சனி வர்றாரு, அப்ப அது நல்லதுதான் கொடுக்க போறாரு. உங்க ராசியில மேச ராசிக்கு 7 சனி ஆரம்பிக்க போகுது, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அப்ப புதிய தொழில் எதா இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்குள்ள கொஞ்சம் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும், கண்டிப்பாக நன்றாக இருக்கும். வியாபாரமோ நிதி நிறுவனமோ தொழிலோ விவசாயமோ ஆபீஸோ ஓப்பனிங்கோ சிரோமணியோ அக்கௌண்ட்ஸோ நிர்வாகமோ வியாபாரமோ வெளிநாடோ எது வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த குரு பயிற்சி முடிதுக்களாக பண்ணிக்கோங்க, அடுத்து போயிடாதீங்க தயவு செய்து. அப்ப மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக எது எது தேக்கத்துல இருந்ததோ அது எல்லாம் மடை போல் வெள்ளம் போல் திறந்து விடும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிநாதன் நீச்சமா இருக்கிறார் மட்டும் நினைக்காதீங்க. நீச்சமானாலும் அவர் புனர்பூசத்துக்கு பூசம் ஆயில்யத்துல மட்டும்தான் கஷ்டம்.
புனர்பூசத்திலும் பூசத்திலையும் நீச்சமானால் அதுல பலன் உண்டு. ஆயிலிருந்து பகைக்கிறான். அதனால அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நீசபங்க ராஜயோகம் ஆயிலத்தில் இருந்தாலும் அந்த சாரம் கொடுத்தவன் 12ல இருக்கிறான். அந்த 3 6 8 12ங்கிறது தான் விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண இடம் இல்லை. விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கறது 3 6 8 12. அந்த 3 6 8 12ல இருக்கவன் பூரா சம்பந்தமா இருக்கணும். 3க்குரியவன் 6ல இருக்கணும், 6க்குரியவன் 12 இருக்கணும், 12க்குரியவன் 8ல இருக்கணும், 8க்குரியவன் 3ல இருக்கணும். இவங்களுடைய சாரமா இருக்கணும். இவங்க ஒருத்தரை பார்க்கணும். எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அப்படிலாம் இருந்தா நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான ஆண்டாக மாறும். விநாயகப் பெருமான் வழிபாடு, காரிய சித்திமாலை வழிபாடு. விநாயகப் பெருமான் கண்டிப்பாக 7 அகல் விளக்கு, 7 சுத்தி 7 பிரதர்சனம், 7 வெத்தலை, 7 வாழைப்பழம் கட்டி 7 தேங்காய் கட்டி போட்டு 7 சுத்தி 7 விளக்கு தேங்காய் நில போடுங்க. அருகம்புல் மாலையோட வெள்ளருக்கு போடுங்க. அருகம்புல் உடல் உபாதையை குறைத்து நீக்கி நோயை குறைக்கும். ஆனால் வெள்ளருக்கு மாலை செல்வத்தை கொடுக்கும். அதுதான் 2க்கு வித்தியாசம். அதனால கூடுமானவர் வெள்ளருக்கு, விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலையை போட்டீங்கன்னா அது மிக சிறப்பாக அமையும். கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலை போடுங்க. கூடுமானார் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க பிள்ளையார மறக்காதீங்க. பரணி நட்சத்திரக்காரவங்க அம்பால மறக்காதீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க கார்த்திகை முருகன் பெருமானையும் சிவபெருமானை மறக்காதீங்க. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த தீராத நோயா இருந்தாலும் சரி, இழந்த செல்வத்தை மீட்கிறதுக்கும் சரி, பகை அச்சம் நீக்கிறதுக்கும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு. ஏன்னா உங்க சார்ந்த தொழில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பலமுறை, நெருப்பு சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, நர்ஸு சம்பந்தப்பட்டது, ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, எப்படி தொழில பண்ணிட்டோம். யாராவது உங்க வீட்டுல நல்ல ஒரு குரு திசையில சந்திர புத்தி இருக்கா, சந்திர திசையில குரு புத்தி இருக்கா, சூரிய திசையில சந்திர புத்தி, சூரிய திசையில சந்திர புத்தி, 5க்குரியவன் 9க்குரியவன், 1 5 9 திரிகோணாதிபதி, இப்படியெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா மகத்தான வாழ்வை கொடுக்கும் மேசராசினியர்களுக்கு.